தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இந்த தொகுதியில இவ்வளவு பெரிய கூட்டத்தை போனா அது துணை முதல்வர் தொகுதியா இருந்தாலும் 200 ரூபாய் பணம் கொடுக்கணும், ஓட்டு கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா வராதானா தெரியாது. ஆனா என்னுடைய தம்பி திலீப் அவர்கள், உங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர் தளபதி சொன்னதுமே இங்க இவ்வளவு ஆண்களும் இவ்வளவு பெண்களும் வந்திருக்கீங்கன்னா அதுதான் இந்த சேப்பாக்கத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் கழக செய்தி தொடர்பாளர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களையும் மற்றும் உங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு திலீப் குமார் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் கழகத்தின் இளைஞர்களாகிய அனைவர்களையும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகிகளையும் மற்றும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வரும்போதே சொன்னாங்க இந்த இடத்துல ஸ்டேஜ் போடும்போது காலில் வந்து ஒரே பிரச்சனைன்னு. இது இப்போ மட்டும் நடக்கல. நம்ம திலீப் வந்து சேப்பாக்கத்தில் எஸ்ஐஆருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது எங்களுடைய மாநில எல்லாருமே வந்து அந்த இடத்துல கலந்துக்கினாங்க. நைட்டு ஒரு 12:01 இருக்கும். நான் திலீப் மற்ற மாவட்ட செயலாளர்லாம் அந்த இடத்துல நிற்கிறோம். ஒரு 4 அதிகாரிங்க வந்தாங்க. நீங்கள் 3 அடி தான் ஸ்டேஜ் போடணுன்னாங்க. ஏங்க அதுக்கு முன்னாடி திமுக 6 அடியில் ஸ்டேஜ் போட்டது, எங்க 3 அடியில் ஸ்டேஜ் போட்டுன்னு சொல்கிறீங்கன்னு. இல்லை எங்களுக்கு மேல் எடுத்து உத்தரவுனாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நாங்கள்லாம் பிள்ளையார் சரியாக இருக்கிறோம் 2 அடி ஸ்டேஜ் போடும் 3 அடி ஸ்டேஜ் போடணும். மக்களுக்கு உண்டான பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்ல தமிழக வெற்றி கழகம் காசு இல்லாம எதுவுமே இல்லாம மக்களுக்கு வாங்கிற ஒரு கூட்டம். நாங்க எஸ்ஆர் போராட்டம் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் மற்ற கட்சி எல்லாமே அதை போராட்டம் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயோ வரும்போது ஒரு காமெடி பார்த்தோம் பாய், மறந்துட்டேன் நான். அதாவது நம்ம அண்ணா வந்து இந்த வருஷத்தோட அரசியலுக்கு வந்துட்டாரு. நம்ம ஐயா முதலமைச்சர் இந்த வருஷம் தோத்துட்டு சினிமாவுக்கு போக போறாரு பொழுது. ஏன்னா மதுரையில் ஒரு மாநாட்டுக்கு போனாரு. பார்த்தேன் எங்க அண்ணன் வேனில் வரா மாதிரியே வேனில் வராப்புல. எங்க அண்ணன் இந்த வேனில் துண்டு சுடுற மாதிரியே ஒருத்தர் சுண்டி சுண்டி தூக்கி போடுறாங்க. பரவாயில்ல. மேலே ஒரு அக்கா இந்த தொகுத்து வழங்குவாங்க தெரியுமா, அந்த அக்கா இப்போது முதல்வர் வருவார், நீங்கள் எல்லாம் துண்டு